இதெல்லாம் படிச்சுருக்க முடியும். சரீரத்திலேருந்து எப்படி புறப்படுறார், அர்ச்சனாதி மார்க்கத்தில் போகிறார், முக்தி அடைகிறார். அப்போ கீழே இருக்கிற சரீரத்தில் நெருப்பில் கொண்டு போய் வச்சுடுறார். இது எல்லாத்தையும் சின்னவாழ்கிட்ட பேசலாமா கூடாதான்னு சந்தேகம் வந்துடும். எல்லாம் கூடாது சுவாமி அப்படின்னா பயந்து நடுவா. அதெல்லாம் கொஞ்சம் மாறி எடுத்துப்போ. யாரும் இப்போ பயப்படுறதால இல்லை, நம்ம தான் பயப்படணும். இனிமேல் யாரும் சின்னவாழ்லாம் பயப்படுறதாலாம் இல்லை. அந்த வயசில் பிராணம் போகிறத பற்றி பேசவே கூடாதுன்னுவா. அது தப்பான கொள்கை. என்னைக்காக இருந்தாலும் போகத்தான் போகிறது, யாரும் தயாராக தான் இருக்கணும். மிருத்யுவை கண்டு பயப்படாமல் இருந்தாலே பாதி பக்தன் அர்த்தம். பக்தன் விட்டா அவன் மிருத்யுவை கண்டு பயப்பட போகிறதில்லை. தன் சரீரம் எப்படியும் கர்மத்துக்கு அதீனப்பட்டது. இது இன்னைக்கு இருக்க போகிறது, நாளைக்கு இருக்க போகிறதில்லை. அதனால் நம்ம ஒத்தத்திற்குமே பெற்றோரை வச்சுக்கிறது முக்கியம். அவள் சொன்னத்தை செய்ய வேண்டியது முக்கியம். ஆச்சாரியன் சொன்னதை கேட்டு நடக்கிறது முக்கியம். ஞானம் மட்டும் போராது, செயல்பாடு வேணும். ஞானேன ஹீனஹ பசுபிஸ்தமானஹ. ஞானம் இல்லாமல் போனால் ஒரு விலங்குக்கு சமம். இது பெரியோர்களுடைய படிப்பு, சுபாஷிதம் சொல்கிறது. ஞானேன ஹீனஹா பசுபிஸ்தமானஹா. சரி, ஞானம் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த அனுஷ்டானம் இல்லைன்னால் நிறைய படித்து வச்சுருக்கேன். நமக்கு இது என்னென்ன விதுர் என்ன உபதேசம் பண்ணியிருக்கார், ஜாஜ்வலி என்ன உபதேசம் பண்ணியிருக்கார், மகாபாரதம் பீஷ்ம உபதேசம் எல்லாத்தையும் கேட்டுனுட்டேன். நித்தியம் உபன்யாசத்துக்கு வருவார், 3 மணி நாளி ஆராதனை பண்ணுவார், எல்லாம் செய்வார். அந்த சுவாமி வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். போயிட்டு, எங்கே உங்களுக்கு என்ன இப்போ 30-35 வயசு தானே இருக்கும், எங்கே அப்பா அம்மாவை காணும்? அவர்கள்லாம் முக்கியமாக ஒரு ஏதோ ரொம்ப நன்னா வீடுகள்லாம் கட்டியிருக்கலாம். அது முதியோர் இல்லம். முதியோர் இல்லத்தில் இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா. அதனால் அவர்களை நான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன்னு விட்டால் உபன்யாசத்துக்கு பிரயோஜனமே இல்லை. அவர் கேட்டிருக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு பயன் பெற்றோரை வச்சுக்கணும். அதே போல் நாம் கேட்டதுக்கு பயன் ஞானம் வந்துடுத்துன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கக்கூடாது. சந்தியாந்தனமே வேண்டாம், தானமே வேண்டாம், தர்மமே வேண்டாம், ஏன்னா நாங்கள் ஞானத்தில் இருக்கோம்னு விட்டால் அப்படி அல்ல. அதை நேர கண்டிக்கிறார் இப்போ ரிஷி. அப்படி பண்ணவே முடியாது. நீ ஞானம்னு முன்னேறணும்னால் உன்னை இந்த சாம்சாரிக்கு அழுக்குங்கிற பாப்பம் பிடிச்சி இழுக்கும். என் வண்டியை கிளப்பினுட்டேன், போட்டாச்சு, போட்டு இப்படி 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 போனமே வண்டி இப்படின்றதுக்காக போயிடுமா? நான் பின்னாடி இழுத்து சக்கரத்தை ஒரு சங்கிலியில் கட்டி வச்சுக்கிட்டு இவர் கிருன்னு இழுத்துருந்தா வண்டி மேலே போகுமான்னு. அதை போல் நான் என்னத்தை இழுத்தாலும் மேலே போகாது. எனக்கு கீழே பாப்பங்கள்ங்கிற சக்கரம் பிடிச்சி கட்டப்பட்டிருக்கு. அப்போ இதை வெட்டி விடணும். இதை வெட்டணும்னா யஜ்யம், தானம், தபஸு, கர்மம் இவைகளை பண்ணாதான் வெட்ட முடியும். ஆனால் அமாவாசை திதி பண்ணணுமா, அப்பா சிராதம் பண்ணணுமா, தேவையற்ற கேள்விகள் வேண்டாம், பண்ணியே தீர வேண்டும். அடுத்த கேள்வி வரும், அவள் தான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாளே, இப்போ நாம் பண்ண என்ன இந்த பிண்டத்தை அவர் வாங்கி போகிறாரா? அவர்கிட்ட போய் சேர போகிறதா? இங்கே நான் அப்படி தண்ணீரை குத்தினேன்னா, எள்ளு எடுத்து போட்டால், அரிசி சாதத்தை போட்டால், இது என்ன பறந்து ரெக்க முளைச்சி அங்கே போகுமான்னா? தாராளமாக கேட்கட்டும். இந்த கேள்வியெல்லாம் இன்றைக்கி புதுசு இல்லை. வியாசர் காலத்திலும் ரிஷிகள் காலத்திலும் கேட்கப்பட்ட கேள்விகள். பல்லாயிரம் வருஷத்துக்குரிய கேள்விகளுக்கு பதிலோட தான் பெரியவர்கள் இத்தனையும் எழுதி. பதில் இருக்குன்னு முதல்ல நம்பணும். இந்த உறுதியான நம்பிக்கை வேணும். எந்த கேள்விக்கும் பதில் உள்ளது. எனக்கு தெரியல, தேடுறேன், தேடிட்டு சொல்கிறேன். இப்போ பொண்ணு கேட்குறா, பிள்ளை கேட்குறான்னா முதல் பதில் நல்ல கேள்வி கேட்டிருக்கேன், பதிலை தெரிஞ்சுன்னு சொல்கிறேன். உனக்கே தெரியலையான்னு கேட்டா, எத்தனையோ விஷயம் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. உலகம் முழுக்க என்ன நம்ம வசத்திலையா இருக்கு? இப்போ தெரிந்து கொண்டு வருகிறேங்கிற நிதானம் இழக்காமல் சொல்லணும். அங்கே அவசரப்பட்டுட்டு நீ கேட்ட கேள்விக்கு அநேகமாக ஆச்சாரியனிடத்துல கூட பதில் இருக்காது இப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதில் ஒரு பெருமை தேடவே கூடாது. அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன், எதில் பெருமை தேடிக்கணுமோ அதில் எப்போ சொல்லணும்? பதிலை கேட்டுன்னு சொல்லிட்டேன். பொண்ணு கேட்டுண்டா, இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டிருந்தவோ சரியான பதில்னு உடனே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டா நல்ல பெண். அதைத்தான் நாம் பெருமைப்படணுமே தவிர கேள்வி கேட்டதுக்கே பெருமையா? ஆனாலும் ஒருத்தர் பரீட்சை இங்கே அந்த மண்டபத்தில் நடக்கிறதுனா உள்ளே வந்ததுக்காக 90 போடுவா? எழுதினா தான் போடுவா. எழுதினாலும் சரியாக எழுதினா தான் போடுவா. அதை போல் கேட்டதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு கூடாது. கேட்ட வரைக்கும் க்ஷேமம். கேட்டதை கண்டு கலங்கவும் கூடாது. கேள்விக்கு பதில் தெரிஞ்சு கொண்டு தான் சொல்லியாக வேண்டும். இப்போ முதல்ல நமக்கு பார்த்துப்போம். பிண்டம் கொடுக்குறோம், எள்ளு கொடுக்குறோமே, எதற்காக பண்ண வேண்டும்? அனுஷ்டானம் தேவையில்லை, ஞானம் போரும். என் தகப்பனாரை பற்றி நன்னா உள்ளமுருக பிரார்த்திக்கிறேன். அவருக்காக ஒரு நாள் வச்சுட்டேன். தந்தைக்கு ஒரு நாள், தாய்க்கு ஒரு நாள், காதலிக்கு ஒரு நாள், எல்லாருக்கும் வச்சாச்சுப்போ. ஒருவேளை அந்த ஒரு நாள் தான் தந்தை பாசமோ தெரியல.